வணக்கம். தமிழ் 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 அதாவது நம்ம MGM புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோய் இங்கிலீஷ் மிக்ஸ் மருத்துவமனையில் புற்றுநோயாளிகளுக்கு எந்தெந்த வகையான மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறதோ அந்த அறுவை சிகிச்சையாக இருக்கலாம், மருத்துவ சிகிச்சையாக இருக்கலாம், கதிர்வீச்சு சிகிச்சையாக இருக்கலாம், இது போன்ற பலவிதமான சிகிச்சைகள் எல்லாம் ஒரே இடத்தில் அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதே போல் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் கடந்த 2 வருடங்களாக. அதில் இன்று நாம் குறிப்பிட்டு பேசக்கூடிய விஷயம் இந்த எலும்பு மஜ்ஜை மாற்றுதல். அந்த ஒரு வகையான சிகிச்சை பற்றினா அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய்க்கு அது எப்படி நாங்கள் பயன்படுத்தணுன்றதை பற்றி தான் இன்றைய பேச்சுடைய இந்த எலும்பு மஜ்ஜைன்றது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அது ஒரு தனி உறுப்பு. எலும்புக்குள்ளே இருக்கே தவிர அது எலும்புடைய பகுதி அல்ல. எலும்புடைய உள்பகுதியில் இருக்கிற அந்த உறுப்பு. இந்த உறுப்புல தான் நம்ம ரத்தத்தில் உள்ள எல்லா அணுக்களும், அதாவது நமக்கு தெரிந்த இந்த வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள், இது எல்லாமே நம்ம தடுப்பு சக்தி சார்ந்த பல அணுக்கள் அங்கே தான் உருவாகுது. அங்கே உருவாகி அந்த ரத்த ஓட்டத்தில் வருது, வேறு உறுப்புகளுக்கு செல்கிறது. அதனால தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆனால் அதே மத்தியில் பலவிதமான நோய்கள் வரலாம். புற்றுநோயாக இருக்கலாம், புற்றுநோய் அல்லாமலும் இருக்கலாம். மத்திய சார்ந்த புற்றுநோய் தான் நம்ம பொதுமக்கள் இரத்த புற்றுநோய் சொல்கிறார்கள். அதிலே பல வகை இருக்கிறது. இந்த ரத்தம் சார்ந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலும் இந்த வெள்ளை அணுக்கள் சார்ந்த புற்றுநோய் தான் நம்ம பார்க்க முடியும். மற்ற புற்றுநோய்கள் அபூர்வமாகத்தான் இருக்கும். அதே சமயத்தில் நான் சொன்னது போல இந்த தடுப்பு சக்தி சார்ந்த அணுக்களும் அங்கே தான் உற்பத்தி ஆகிறது. அப்போ அதில் ஏதாவது நோய் வந்ததுன்னா நோயாளி ஆரம்பத்தில் காட்டக்கூடிய அறிகுறி அந்த தடுப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால பல கிருமிகளுடைய ஆக்கிரமிப்பினால பல இன்ஃபெக்ஷன்ஸோட ஒரு பலவிதமான டாக்டர்கிட்ட போகலாம். ஆரம்பத்தில் பொது சிகிச்சை டாக்டர்கிட்ட போகலாம், இன்னும் மேற்படிப்புள்ள ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போகலாம். ஆனால் ஆரம்பத்தில் இவங்களுக்கு என்ன அடிப்படை பிரச்சனைன்றதே தெரியறது கஷ்டம். அப்படி நம்ம ஒரு கண்டுபிடிச்சோம்னா அந்த நோய்க்கு சிகிச்சை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வகையான சிகிச்சை பூர்ணமாக குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை. இந்த நோய் எப்படி இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் அவருக்கு எப்படின்றது டாக்டர் கோபிநாத் விளக்குவார், டாக்டர் மதுமிதா விளக்குவாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், இந்த மஜ்ஜை மாற்றுதல்ன்றது அந்த நோய் வந்த மஜ்ஜை மாற்றி அதை எடுத்து விட்டு ஆரோக்கியமான மஜ்ஜை உருவாக்கினால் அதுக்கு பிறகு அவர் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அதாவது அடிப்படை காரணத்தை நாம் சிகிச்சை செய்கிறோம். வரும் கிருமி ஏற்படும் இன்ஃபெக்ஷனை மட்டும் நம்ம சிகிச்சை செய்யாமல் அடிப்படை பிரச்சனை நம்ம சிகிச்சை செஞ்சால் அதுக்கப்புறம் அவங்க எப்பவுமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த நம்ம சேர்ந்து அதை பற்றி பேசுறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். உங்களுக்கு குறிப்பிட்ட ஏதாவது புற்றுநோய் சார்ந்த கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் கேட்கலாம். ஏன்னா புற்றுநோய் இன்றைய தேதியில் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய நோய். நம்மளுடைய புள்ளி விவர கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இந்த வருடங்களில் இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிறத விட 2 மடங்கு இருக்கலாம்னு தான் சொல்கிறாங்க. இதே மாதிரி வாழ்க்கை முறை தொடர்ந்து இருந்தால் 2 மடங்காக கூட ஆகலாம். ஏன்னா 90% அதிகமான புற்றுநோய்கள் வாழ்க்கை முறையினால தான் வருது. மக்கள் நினைக்கிற மாதிரி பரம்பரையாக வர புற்றுநோய் ரொம்ப குறைவு. 10% தான் பரம்பரையாக வரக்கூடிய புற்றுநோய். பெரும்பாலும் வாழ்க்கை முறை சார்ந்த புற்றுநோய் தான். அதில் நம்ம நாட்டில் பெண்களில் மார்பக புற்றுநோயும் ஆண்களில் நுரையீரல் சார்ந்த புற்றுநோய் தான் முதல் இடத்தை வகிக்கிறது. இப்போ இந்த அறையில் இப்போ நீங்கள் 45 பேர் இருக்கீங்க வச்சுக்கிட்டாக்கா, இதுதான் இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகை பிரிச்சுட்டா இந்த அறையிலே வாழ்நாளில் ஒரு 5 பேருக்கு புற்றுநோய் வரும். அந்த வாய்ப்புள்ளி வர கணக்கு இருக்குது. அதாவது 9 ஒரு ஆளுக்கு புற்றுநோய் வரலாம் இன்றைய தேதியில். அது இன்னும் அதிகரிக்கும் என்று தான் சொல்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 18-20 லட்சம் புதிய புற்றுநோய் நம்ம நாட்டில் உருவாகிறது. அதனால் இது பற்றி விழிப்புணர்வு, இது எப்படி தடுக்க வேண்டும், எப்படி நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் இன்று நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த தடுப்பு சக்தி சார்ந்த நோய் உடைய இந்த பெண்மணி எப்படி டாக்டர் மதுமிதா அவர்களும் டாக்டர் கோபிநாத் அவர்களும் அதை கண்டுபிடித்து சிகிச்சை அளித்தாங்க என்பதை பேசுவதால் அதனால் நான் இதோடு என்னுடைய இதை நிறுத்திக் கொள்கிறேன். வணக்கம், என் பேர் டாக்டர் மதுமிதா. நான் இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கேன்.
இந்த பேஷண்ட் வந்து என்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கிளினிக்கில் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா திருப்பியும் வந்து ஃபீவர் வரும். நீங்கள் டிவின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் டிவி இல்லை, டிவி மாதிரி வேறு ஒரு நோய், நான் டியூபர்குலஸ் மைக்கோபாக்டீரியா அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஃபெக்ஷன். அது ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்துட்டே இருந்தது. பல வருஷம், நிறைய முறை 6 மாதம் 9 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்துருந்தாங்க. பட் திருப்பியும் ஃபீவர் வரும், ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, இம்ப்ரூவ் ஆகும், அப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம் ஒன்றும் இருக்காது, திருப்பியும் வந்து அகெயின் சிமிலர் சிம்டம்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஒரு முறை வந்து பார்த்தாங்க, தொடர்ந்து அவங்களுக்கு ஃபீவர் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிச்சு, இது ஏன் வருது, இது நார்மல் நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து டிவி திருப்பியும் வரக்கூடாது. ஸோ ஏன் இவங்களுக்கு வந்து திருப்பியும் இந்த இன்ஃபெக்ஷன் வருது, வேற ஏதாவது வந்து எதிர்ப்பு சக்தியில் கம்மியாக இருக்கா, அந்த மாதிரி டெஸ்ட் பண்ண தொடங்குச்சு. ஜீன் டெஸ்டிங் பண்ணணும், ஏன்னா வந்து தெரியல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு ஜீன் டெஸ்டிங் பண்ணிச்சு, அதை டயக்னோஸ் பண்ணும் GATA2 டெஃபிஷியன்சின்ட்டு. அப்போதான் வந்து அவங்கள வந்து நான் டாக்டர் கோபிநாத்க்கு ரெஃபர் பண்ணேன். I think subsequently Dr. Gopinath has done everything else, so probably he'll take over. அனைவருக்கும் வணக்கம். So now I can talk both in English as well as Tamil simultaneously. I can accordingly. So GATA2 deficiency என்றது it's a rare primary immunodeficiency. Primary immunodeficiency னா முதன்மை எதிர்ப்பு சக்தி குறைபாடு தான் வந்து primary immunodeficiency சொல்லுவோம். பேசிக்கலா அவங்களுக்கு வந்து உடம்புல ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களால ஃபைட் பண்ணி கில் பண்ணவே முடியாது. இப்போ யூஸ்வலாக ஒரு டிபிக்குன்னு ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம் அப்படின்னா டிபி மாத்திரை 6 மாதம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் டிபி க்யூர்டுன்னு சொல்லி லேபிள் பண்ணுவோம். தென் தே வில் நாட் யூஸ்வலி கம் டு ஃபாலோ. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் டிகேட் ஆஃப் லைஃப், அதாவது ஃப்ரம் 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அந்த ஏஜ்லேருந்து ஆல்மோஸ்ட் இன் தேர்ட் டிகேட்லையுமே ரிப்பீட்டடாக டிபி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ தட் மீன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் த பாடி இஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் திஸ் particular tubercular bacteria, which is in fact, to be more specific, non-tubercular mycobacteria. So இதுக்கு எல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா GATA2 வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்னா உடம்புல ரத்த செல்கள் உற்பத்தி ஆகக்கூடியதற்கு ஒரு விதமான இம்பார்ட்டன்ட் மூலக்கூறு அது ஆக்சுவலி. ஸோ ஒன் ஆஃப் த என்சைம் or maybe one of the important chemical substance needed for maturation of your white blood cells. ஸோ அது இல்லாத போது அவங்களுக்கு உடம்புல உற்பத்தி ஆகல, அதனால் ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருந்தது. ப்ளஸ் இப்போ இதோட நின்னல் அந்த டிசீஸ் இதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னன்னா இந்த டிஃபிஷியன்சி இருந்தால் வேறு என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த புற்றுநோயாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் பிரைமரி immunodeficiency வந்து they can have something called as myelodysplastic syndrome and acute myeloid leukemia. ஸோ அதுதான் வந்து நேச்சுரல் ப்ரோக்ரஷன் ஆஃப் டிசீஸ். அதுதான் ஃப்ரம் பிரைமரி immunodeficient state to an autoimmunity, it can progress to myelodysplastic syndrome and AML. So ultimately, we saw her at a point where she was standing in between a primary immunodeficient autoimmune state and myelodysplastic syndrome. So ultimately, immediate need we have to prevent her from going towards acute myeloid leukemia. And already we were the point of fire, it is already just ready to fire. We release it will just fire it out. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படிங்கும்போது we have to only go for a bone marrow transplant. வேறு ஒரு டோனர் கிட்ட அந்த செலக்டட் டோனர் கிட்ட வந்து ஹெல்தியான ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அவங்களோட பாடியில் இன்ஃபியூஸ் பண்ணும்போது தான் இந்த டிசீஸ் ஆனது கண்ட்ரோல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் we decide that we have to go for a bone marrow transplant, we will start searching the donor. ஸோ ஆப்வியஸ்லாக அதுக்கு நம்மளுக்கு ஒரு டோனர் தேவைப்படும். ஸோ யூஸ்வலி அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே டோனர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, but the beauty என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க sister also had tuberculosis, so she becomes an unhealthy donor, and our father was no more at that point of time. She had a small kid. Okay, kid ஓட weight பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். So kid you cannot take it as a donor, you can't take husband as a donor, father is already not there in the option. The only donor left was her mother. இதனால நாங்க நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஸ்டெம் செல் ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்கு. நம்ம கண்ட்ரிலே we have stem cell registries, DAR3 DKMS ன்னு சொல்லி we have various stem cell registries. ஸோ அதை நம்ம செக் பண்ணுவோம், யாராவது டோனர்ஸ் இருக்காங்களா, எலிஜிபிள் டோனர்ஸ் இருக்காங்களா. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு we didn't have a match. So we are only left with a mother as a donor. அதில் என்னன்னா your mother usually will be only half matched. ஃபுல் மேட்ச்லாம் கிடைக்க மாட்டாங்க. எப்பயுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எப்பயுமே ஃபுல் மேட்ச் 10/10 மேட்ச் இருக்கும்போது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. வேறஸ் ஹாஃப் மேட்ச் பண்ணும்போது
அதோட சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்தபோது she had active TB infection. In fact, நான் டாக்டர் மதுமிதாவும் ஃபர்ஸ்ட் டைமில் பார்க்கும்போது we gave 3 months of TB treatment to her, but after 3 months also we found that the clinical condition wasn't improving much. TBக்கு கொடுக்குற மருந்துக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் பெருசாக இல்லை. ஸோ அந்த டைமில் we were in a situation to take her with an active infection to transplant. Usually transplant எடுக்கும்போது ஒரு பேஷண்ட்டை நாங்கள் க்ளீனாக இருக்கும்போது எடுத்தால் தான் எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாமல் கொண்டு போக முடியும். அதே சைமல்டேனியஸ் டைமில் TB மட்டும் இல்லாமல் அவங்களோட லங்ஸ் இந்த நோயோட ஒரு ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். இட் இஸ் கால்ட் அஸ் பல்மனரி ஆல்வியுலார் புரோட்டினோசிஸ். அப்படின்னா என்னன்னா இந்த நோய் இந்த மூலக்கூறு குறைபாடுறதுனால லங்ல ஒரு சில ஆக்சிஜன் டிஃப்யூசிங் கெப்பாசிட்டிஸ் இருக்கும். அது வந்து இந்த புரோட்டினோசிஸ்ங்கிற கண்டிஷனால கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். ஸோ இதில் என்ன டிரான்ஸ்பிளான்ட் டைமில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் ஹெவிலி கண்டிஷன் பண்ணும். கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் லங் டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ we took with 2-3 challenges. One is active infection and an active ongoing pulmonary alveolar proteinosis and a half-matched mother as a donor. So இந்த 3 challenges-ஓட தான் இவங்க டிரான்ஸ்பிளான்ட்குள்ளே கொண்டு போகணும். So during the transplant again we had significant challenges. கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது, கொஞ்சம் மியூகோசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இதெல்லாமே இருந்தது. இதெல்லாம் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லி ஆஃப்டர் 14th day she engrafted aptly. இப்போ நாங்கள் இவங்களை ரிப்பீட்டடாக ஸ்கேன்ஸ் கூட இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்கோம். ஆஃப்டர் 3 months ஆஃப் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வி லுக் ரிப்பீட் ஸ்கேன் ஆல்சோ. அதில் பார்த்தீங்கன்னா முந்தைய ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த லிம்ஃப் நோட்ஸ் நெறிக்கட்டிகள்னு சொல்லுவோம் டிபினால, அந்த நெறிக்கட்டிகள் எல்லாம் நல்ல விதமாக குறைஞ்சிருக்கு. ப்ளஸ் இது வரைக்கும் நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினதுக்கப்புறம் அவங்களோட செல் அனாலிசிஸ் செக் பண்ணுவோம். எந்த அளவுக்கு டோனரோட செல் வந்து அவங்களோட பாடியில் சீட் ஆகிருக்கு, எவ்வளோ அளவுக்கு அது வேலை பண்ணுதுங்கிறது செக் பண்ணுவோம். So till now, after 3 months of transplant, her donor chimerism seems to be 100%, and the lymph node, the infection which we really came to us, is decreasing in size. And முன்னாடி எல்லாம் வரும்போது WBCs, platelets எல்லாம் ரொம்ப குறைஞ்சு வருவாங்க. But now, for the last 2-3 months, we are seeing her blood counts to be steady. So, if at all to put it as significant challenges that we had during transplant was an active ongoing tubercular infection with pulmonary alveolar proteinosis, which is quite a difficult situation when we do high intensity chemotherapy. And top of that we had a aged mother as a donor. So in the alla challenges tandi she has come out, which tells us that it's not only the treatment that we give, if only the patient can determine it to overcome it, then only we can come, and the live example is here. So to